இன்குபேட்டர்னா என்ன? இன்குபேட்டர்லேருந்து எப்படி கோழி குஞ்சு பொரிக்குது? இது நமக்கு தேவையா? இது நான் யாருக்கெல்லாம் தேவைப்படுது? இதுதான் வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக்குங்க. என்னென்னா இன்குபேட்டர் பற்றி தான். சரியா? இன்குபேட்டர்னால் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. இப்போ தான் அதிசயமான பொருளாக இருந்துச்சு. இப்போ கோழி வளர்க்குறதுலேருந்து கோழி வளர்க்காதவங்க வரைக்கும் இன்குபேட்டர்னா என்னன்னு தெரிய வந்துருச்சு. ஓகேவா? இது யாருக்கு தேவை, யாருக்கு தேவையில்லை, இது கோழி பண்ணைக்கு முக்கியமாக? இதுதான் 3 கேள்வி தான். சரியா? யாருக்கு தேவை, முதல்ல யாருக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லிடுறேன். 1 கோழி 2 கோழி அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதை வீட்டுக்கு தேவைக்கே யூஸ் பண்ணிக்குவாங்க. அதிகமாக சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. முட்டைகளை வீட்டுக்கு யூஸ் பண்ண போக மிச்சத்தை 1 கோழி 2 கோழி அடை வைப்பாங்க. சரியா? இவங்களுக்கு கமர்ஷியல் ஏரியா தேவைப்படாது. அதாவது கமர்ஷியல் ஏரியானா விற்பனை வாய்ப்பு பண்ணுற அளவுக்கு விற்பனை பெரிய லெவலில் பண்ணலை. ஓகேவா? அதனால் அவங்களுக்கு தேவைப்படாது. யாருக்கு தேவைன்னா நம்மளை மாதிரி கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு தேவைங்க. இதுங்க சுரேஷ் இன்குபேட்டர்ஸ்ங்கவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். அரியலூர்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம பண்ணைக்கு வாங்கியிருக்கோம். சரியா? இது மேனுவல் தான் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு 100 முட்டை வைக்கிற மாதிரி. இது 3850 ரூபா வந்துச்சுங்க. சேர்றதோட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாகவே சேர்ந்துருச்சுங்க. நாள் ஆர்டர் போட்டேன், அடுத்த நாளே வந்துருச்சு நமக்கு. யாரும் தேவைப்படுறவங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபீட்பேக் கேட்டு நிறையா பண்ணைகளில் இவங்ககிட்ட வாங்கினது எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்களும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அடை வைக்க போகிறோங்க. எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன் கண்டிப்பாக. நம்ம இன்றைக்கி 60 முட்டை தான் அடை வைக்க போகிறோம். நைட் அடை வச்சுட்டு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி உள்ள இதை மட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். சரிங்க. யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம மாதிரி பண்ண வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இன்குபேட்டர் கண்டிப்பாக தேவைப்படுங்க. எப்படின்னா, சரி நீங்களே கோழியில் அடை வச்சு எடுத்து விட்டுக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன தான் நம்ம இயற்கை முறையில் பண்ணுவோம்னு சொல்லி கோழியிலே அடை வச்சு கோழி கூடயே விட்டாலும் நம்மளால் கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக பொரித்து கரெக்டாக வருதுன்னா இல்லவே இல்லை. அது திடீர்னு முட்டையை உடச்சி போடும், தள்ளி போடும், அடுத்த கோழி போய் மிதிக்கும். ஏன்னு கேட்குறீங்க? பல கஷ்டத்தில் இருந்தால் வெளியே தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அது போக அடை வச்சு 3 கோழி குஞ்சுகளை 3 கோழியோட குஞ்சுகளை ஒன்று போல் சேர்க்கும்போது அந்த கோழி இந்த கோழியை சத்தம் போட்டு இதுன்னு ஓடி பல பஞ்சாயத்து இதுக்கு நடக்குங்க. இந்த மாதிரிலாம் தவிர்க்கலாங்க. இது அந்த டைம்லேயே இன்னொரு கோழி அடை வச்சோம்னா இந்த குஞ்சுகளை கொண்டு அதோட விட்டு நம்ம வளர்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். இன்குபேட்டர்ஸ் நிறைய பண்ணைகளை யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா கரண்ட்டு போனால் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது அதுக்கு ஏற்றாப்புல ஒரு சில முறைகளை கையாண்டுக்கலாம். பல டெக்னிக்கில் தான் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுக்குறாங்க. ஏதாவது டவுட்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்க சொல்லியிருக்காங்க. நல்லாவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஐடியா வேணுங்க. 60 முட்டை இதில் அடை வச்சுட்டு நாளை கழிச்சு வர்ற முட்டைகளை, அதாவது இன்குபேட்டரில் பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த கோழி பொரிக்கிற மாதிரி ஒரு 2 நாள் கழிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அடை வச்சு அந்த கோழியோட இந்த குஞ்சுகளை செட்டப் பண்ணுவோம் ப்ளூடிங் போடாமல் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. எப்படி செட் ஆகுதுன்னு தெரியல. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்தையும் இந்த அக்கா வீடியோ எடுத்து போடுறாங்க, நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நான் திருப்பி சொல்கிற ஒரே இது என்னென்னா, உங்களோட சேர்ந்து நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் உள்ள இதெல்லாம் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க. எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். கோழி பண்ணையில் இப்போதைக்கு வருமானமே இல்லைங்க. கோழியை தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லோரும் கோழி கேட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. கோழி குஞ்சுக ஃபுல்லாகவே இறந்து போயிடுச்சு. இனி வர்றது தான். இப்போவும் பொரிச்சிக்கிட்டு இருக்குது, ப்ளூடிங்கில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இனி இந்த கோழி செட்டப்பை வேறு மாதிரி அமைக்கணும்னு நினச்சிக்கேன். நிறைய பேர் மருந்து நான் கேட்டதுக்கு நிறைய தெரியாததுக்கு எனக்கு ரிசல்ட் அனுப்புனீங்க. எனக்கு என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட தெரிஞ்ச விஷயத்த நானும் பகிர்ந்துக்கிறேன். நான் எல்லாமே தெரிஞ்சு ஒன்றும் கோழி பண்ண நடத்தலை. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. லைவ்லேயே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் லைவில் வர்றவங்களாம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருக்குன்னு நினச்சா புதுசாக ஃப்ரெண்ட்ஸுகள் நம்ம இதில் நிறைய ஜாயின் பண்ணிக்கிறாங்க.
ரொம்ப நன்றிங்க ஐயா. 6000 சப்ஸ்கிரைபர் தொட போகுது. இது வரைக்கும் நான் யாரையும் கட்டாயப்படுத்தினதே கிடையாது. நான் முதல்ல வந்து என்னோட அனுபவம் மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரியா. இப்போ வந்து உங்களோட அனுபவத்தையும் சேர்ந்து தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க.